நீங்க இப்பதான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா ஜாப் சர்ச் பண்ற ஆளா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எப்பவுமே நம்ம நல்ல சேலரி வேணும், நம்ம நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணணும், நமக்கு நல்ல ஃபியூச்சர் வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க. பட் அவங்க ஜாபுக்கு போய் ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா கோர் ஃபீல்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம போய் நிறைய கம்பெனில மாட்டிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஒர்க் பண்ண வேண்டியது கோர் ஃபீல்டு தானா இல்ல இரலவெண்டான ஜாபா அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணுங்க. நம்பர் 2 ஸ்கில்ஸ். எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஜாபுக்கு போறோமோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலவெண்டான ஹை பேயிங் ஸ்கில்ஸை நம்ம அட்டைன் பண்ணணும். ஸோ ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஆசைப்படுற மாதிரியே உங்களை மாதிரியே யாராவது ஆல்ரெடி சக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அந்த ஜாபுக்கு போறது பெட்டர். நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனிலேயே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரே ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய எக்ஸ்போசர் வேணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியில மல்டி ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு மல்டி ஸ்கில்ஸோட மல்டி ஜாப்ல நம்ம ஒர்க் பண்ணணும். நம்பர் 4 இந்தியாவோட ஃபாரின்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எப்பவுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பைப்லைன் சம்பந்தப்பட்ட நாலேஜை க்ரோ பண்ணிக்கிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் க்ரோ ஆகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே எல்லா காலகட்டங்களையுமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல சேலரி, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுலே தான் இருக்கு. ஸோ நாம தான் அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஸோ ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, சக்சஸை டேஸ்ட் பண்ணுங்க.